கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் தன் ஜனத்தோட பேசுவார் என்று சொல்லப்படுகின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஆண்டவர் பேசுவார் இல்லையா? தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் தம் ஜனத்தோட பேசுவார் என்றெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இங்கு சொல்லப்படுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பிரியமானவர்களே, அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் நமக்குள்ள பற்பல பாஷைகளை கொடுக்கிறார். நம் நாவினாலே நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையினாலே ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கின்றார். அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் முதலாக இறங்கி வந்த பொழுது அங்கு இருந்த 120 பேர் மேல அக்கினி மயமான நாவுகளோடு இறங்கி வந்தார். ஒவ்வொருவரும் அவங்க பல பாஷையினால தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ அதனோடு கூட அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிறான் என்று எழுதியிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கூட அவர் நம் நாவை கொண்டு பல விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத காரியங்களை எல்லாம் ஆவியானவர் நமக்காக பெருமூச்சோடு கூட அந்நிய பாஷையினாலே தேவனிடத்திற்கு தெரியப்படுத்துவார். பிரியமானவர்களே, அந்நிய பாஷை பேசுவதினாலே ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் ஆண்டவர். அடுத்த வசனத்துல, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ அந்நிய பாஷையினாலே நம்ம பேச 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 அது சில பாஷைகளுக்கு ஆவியானவர் அர்த்தத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சில நமக்கும் அது சொல்லாம ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற மற்ற ஆவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் அது தெரியாத படிக்கு டைரக்டா தேவனுக்கு தெரியும்படியாக அவர் பேசுவார். இப்படி பல காரியங்கள் உண்டு. இதுல நம்ம டீப்பா இப்ப நம்ம போகல. இதை அறிந்தவர்களுக்கு தெரியும், இந்த அனுபவம் இருப்பவங்களுக்கு தெரியும். பொதுவா அந்நிய பாஷையினாலே நம்ம ஆவியில நிரம்பி பேச 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 ஒண்ணு என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகுது, ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகிறது. எவ்வளவோ வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள் மத்தியில செல்லும் பொழுது கூட நம்ம அமர்ந்திருந்து நம்ம பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி நம்ம கர்த்தரிடத்துல அந்நிய பாஷையில் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்மை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஆறுதல் படுத்துகின்றார். அப்படியே நமக்காக வேண்டுதல் செய்து 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 ஒரு பெரிய சமாதானம் நம்மை நிரப்புகின்றது. இப்போ அந்நிய பாஷையினாலே இந்த ஜனத்தோடு பேசுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையினாலே பேசி அதற்குரிய அர்த்தத்தையும் சொல்ல வைக்கின்றார். ஜனங்களோடு பேசுகின்றார். தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ அதனோடு கூட இன்னொரு காரியம், பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். பரியாச உதடுகள், ஆண்டவர் பாருங்களேன், தீர்க்க தரிசனங்கள் அந்நிய பாஷைகள் மூலமாக கூட நம்மோடு கூட பேசினாலும் கூட இன்னொரு பக்கத்துல பரியாச உதடுகள், கேலி பண்றவங்க, அவங்க பேசுறதுல அர்த்தமே இல்லாம இருக்கலாம். கர்த்தரை பற்றி அவங்க அறியாதவங்களா புரியாதவங்களா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவங்களே ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களா இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்ட பரியாச உதடுகளினாலும் நம்மோடு பேசுவேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு உதாரணமாக கிதியோனை குறித்து நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, கிதியோனை கர்த்தர் எழுப்புகின்றார் இஸ்ரவேல் மக்களை மீதியானியருடைய கையிலிருந்து ரட்சிப்பதற்காக. கிதியோன் ஒரு சாதாரண மனிதன் தான் இல்லையா? அவனை கர்த்தர் அழைக்கின்றார். அதற்கு அடையாளம்லாம் கொடுத்து
ஒரு 300 பேரை அவருக்கு ஒத்தாசையாக கொடுத்து இந்த 300 பேரை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி இப்படி இப்படி செய் என்றெல்லாம் சொல்லுகின்றார். நான் நினைக்கிறேன், ஆனாலும் கிதியோனுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். நம்ம எப்படி இவ்வளவு மீதியானியர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களிடமிருந்து எப்படி இஸ்ரவேலரை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி, அப்பொழுது கிதியோனை பார்த்து நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 9வது வசனம், அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி, நீ பயப்பட்டாயானால் 300 பேரையும் கூப்பிட்டு போக நீ பயந்தேனா முதல்ல ஒன்று செய், நீயும் உன்னுடைய வேலைக்காரனாகிய பூராவும் நீங்க முதல்ல போய் அங்க என்ன பேசுறாங்கன்னு போய் கேளு அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ இவங்க கிளம்பி போறாங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்த பொழுது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனம் கண்டேன், கட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்த போது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. தேவன் மீதியானியரையும் இது சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். பாருங்களேன், கிதியோனை ஆண்டவர் சொல்றாரு, நீ போக பயந்தா நீ போய் முதல்ல போய் அங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுப்பா அப்படிங்கிறார். அவன் போய் கேட்கும்போது அழகா இப்படி பேசப்படுகிறது. ஒரு சொப்பனம் பார்க்கறான் ஒருத்தன், இன்னொருத்தட்ட சொல்றான். அந்த சொப்பனத்துல பாருங்களேன், எதிரிகள்கிட்ட இருக்கிற மனுஷர்களுக்கு ஒரு சொப்பனத்தை ஆவியானவர் கொண்டு போடுறாருன்னா பாருங்களேன், அழகாய் அவர்கள் தெளிவா சொல்றாங்க, கிதியோன் தான் இவ்வளோ பெரிய சேனையை முறியடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், எவ்வளோ அழகா பரியாச உதடுகள், எதிரிகள், இவங்களுக்கு எதிராக வந்த சேனையில இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து கர்த்தர் பேசுறாரு பாருங்களேன். அப்போ கிதியோனுக்கு ஒரு பெரிய தைரியம், மீதியானியரை கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பிலேயாம் தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசி பார்க்கிறாரு. அதற்கு அவர் செவி கொடுக்கலன்னொன்னே, தான் பேசியே செவி கொடுக்கல அப்படின்னா வேற எந்த மனுஷர் பேசினாலும் செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி கழுதையின் வாயை திறந்து பேசுகிறார். பாருங்களேன், பிரியமானவர்களே, நம்மோடு கூட ஆண்டவர் தான் சொல்ல விரும்புகிற காரியத்தை எப்படியும் சொல்லுவார். அதை நீங்க நம்புங்க. யார் மூலமாகிலும் சொல்லுவார், எந்த வழியில் ஆகிலும் சொல்லுவார், நம்மை தெளிவாய் நடத்துவார். அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் நம்மோடு பேசுவார். கண்களை விடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஆண்டவரை நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் சொல்ல வேண்டிய உம்முடைய காரியத்தை எப்படியாவது நீர் சொல்லி அவர்களை நடத்தினீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை பரியாச உதடுகளினாலும் இடைப்படுகின்றவர், அந்நிய பாஷையினாலும் அவர்களோடு பேசுகின்ற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து அருமையாக உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படியாக நடக்க நீர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளைய தினம் சனிக்கிழமை நமது விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கிற உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் நாட்களாக இருக்கிறது. விசேஷமாக இன்றைக்கு 20ஆம் தேதி இன்றைக்கு சிபிஎஸ்இ சிலபஸ் படித்து கொண்டிருக்கின்ற அன்பு 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்கான 12th எக்ஸாம் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. தேவன் தாமே உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை பலப்படுத்துவாராக, நன்றாய் பரீட்சை எழுத வைப்பாராக. இது அந்த பரீட்சை நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஜெபம் இந்த உபவாச கூட்டத்தில் வைத்து நாம் ஏறெடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். குடும்பமாக அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுங்கள். கூட்டம் நடக்கிற இடத்திற்கு வருவதற்கான எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வாகன வசதிகள், திரும்பி செல்வதற்கும், அதே நேரத்தில் கூட்டம் முடிந்து உங்களுக்கு உணவும் ஆயத்தம் செய்கின்றோம். எனவே எதை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய நன்மைகளை நீங்கள் அளவில்லாமல் அள்ளி கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.